சஹாபி பெருமானார்ட்ட வந்து யார சொல்லலாம், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்முடைய பசங்களுக்கு யாரோ ஒரு 60 வயசுல யாரோ தன்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் பசங்களுக்கு அட்வைஸா பண்ணா, அவர் எப்படி அந்த கிளடி எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் எகிரிக்கிட்டு வர்றான். இந்த கிட்ட ஒரு 14-15 வயசு பையன். ஆனால் சஹாபாக்கள் பெருமானாருடைய வயது மூத்த சஹாபாக்களும் பெருமானார்ட்ட போய் கேட்டாங்க, யார சூழல எனக்கு பண்ணுங்க. அப்படி ஒரு சஹாபி போயிட்டு பெருமானார்ட்ட போய் கேட்கிறாங்க, யார சூழல எனக்கு ஒரு அமல், ஏதேனும் ஒரு நல்ல அமலை டெய்லியும் செய்யற மாதிரி கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், அலைக பித்தக்வா, நீ அல்லாஹ்வை இறையஞ்சிக்கோ, ஃபஇன்னஹு ரஅஸு குல்லு, எல்லா அமலுக்கும் அதான் அடிப்படை. நீ அல்லாஹ் வஞ்சிதான் எல்லா அமல், தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ், எல்லா அமலுக்கும் அதான் அடிப்படைன்னு சொன்னாங்க. அந்த சஹாபிக்கு பத்தலையோ என்னவோ தெரியல, யார சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் சொன்னார்கள், அலைக பிதிலாவத்தில் குர்ஆன், நீ குர்ஆனை அதிகமா ஓதுப்பா. அவங்க சொல்லிட்டு நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனை நீ ஓதுவது என்பது இவ்வுலகிலே உனக்கு மிக பெரும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஒளியாக உனக்கு அமையும். நாளை மறுமையில உனக்கு ஒரு நன்மையாக, ஒரு சேமிப்பாக உனக்கு அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். என்றால் நம்ம எல்லாம் எப்படி ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அந்த குர்ஆனை ஓத வேண்டும்? வெறுமனே நோன்பு வைத்து சஹர் செய்து இஃப்தார் செய்து தராவி தொழுகையில் தொழுகிறதுக்கு மட்டும் இந்த ரமலான் அல்ல. குர்ஆனை ஓதி பல அமல்களை செய்து அதனை அமல் செய்வதற்கும் இந்த ரமலான் ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கின்றது.